ஸ்ரீநகரில் சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து சுற்றுப்பகுதி மக்களை கடுமையாக பாதித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த சென்னை சில்க்ஸ் தீ விபத்தால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? அது மட்டும் இல்லாம இந்த கரும்புகை மூட்டத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் விதமா அங்க எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு சுபாஷ்? இந்த தியாகராய நகர் பகுதியை பொறுத்தவரை நார்த் உஸ்மான் சாலையில் உள்ள வணிக வளாகங்களால் பொதுவாகவே இந்த குடியிருப்பு வாசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நடைமுறையில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக உதாரணத்துக்கு போக்குவரத்து பிரச்சனை, வாகனங்களை எடுத்து செல்ல முடியாத சூழல், திடீரென ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் மருத்துவமனை வாகனங்களை கொண்டு செல்வதென்றாலும் சிரமம், இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த பகுதியில் உள்ள இந்த சாலையில் ஒட்டியுள்ள குடியிருப்பு வாசிகள் சந்திப்பது உண்டு. ஆண்டாண்டு காலமாக இது தொடர்கதையாக தான் இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்து இந்த தெருவில் உள்ள அந்த தெரு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு என்று தான் கூறப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த கட்டிடம் தற்போது முற்றிலுமாக, அதாவது பாதி அளவில் பெரிய அளவில் சிதிலம் அடைந்து உடைந்து வெடித்து கீழே சிதறிவிட்டது. நேற்று காலையிலிருந்தே இந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு காவல்துறையினர் தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அதாவது இந்த கட்டிடம் தற்போது இடிந்து விழுந்த காரணத்தினாலும் தொடர்ச்சியான புகை வந்த காரணத்தினாலும் நீங்கள் இந்த பகுதியிலிருந்து சென்று உங்களுடைய உறவினர் பகுதிக்கு சென்று விடுங்கள், இந்த பகுதியில் தற்போது உள்ள நிலையில் நீங்கள் தங்கக்கூடாது என்ற அறிவுறுத்தலை சொல்லியிருக்கிறார்கள். இருப்பினும் பல்வேறு மக்களுக்கு இங்கே நடைமுறை சிக்கல் ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் உடனடியாக ஒரு இடத்திற்கு செல்வது என்றால் பல மக்களுக்கு வெளியூரில் உறவினர்கள் இருப்பார்கள், உள்ளூரிலே உறவினர்கள் இல்லாமல் நிலையெல்லாம் ஏற்படும். உடனடியாக நாங்கள் செல்வது என்பது இயல்பு நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயம் என்று தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக இந்த இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளை இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த கட்டிடத்தை எந்த நேரமாலும் இடிந்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டிடத்தை இடித்து தள்ளுவதற்கான வழிவகைகளிலும் காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். நாம் இங்கு நின்றிருக்கக்கூடிய பகுதியானது இந்த சென்னை சில்க்ஸ் அடுத்த பின்னால் உள்ள ஒரு கட்டிடம், அதாவது குடியிருப்பு கட்டிடம். இந்த கட்டிடம் 1982 ஆண்டிலே கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 28 வீடுகள் தற்போது உள்ளன. நேற்று சம்பவத்தை தொடர்ந்து இப்பகுதியில் உள்ள இந்த குடியிருப்பு வளாகத்தில் உள்ள 28 வீடுகளில் பெரும்பாலான வீடுகள் 26 வீடுகள் தங்களுடைய உறவினர் வீடுகளுக்கு சென்று விட்டார்கள். ஒரு சிலர், அதாவது சிகிச்சை பெற்றுக்கூடிய ஒரு சிலர் போக முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அவர்களையும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த பகுதியில் இருக்க வேண்டாம், தங்களுடைய வீட்டில் இருக்க வேண்டாம் என்று தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த கடையின் காரணமாக பல்வேறு சிக்கல்களையும் பல்வேறு இன்னல்களையும் தொடர்ச்சியாக சந்தித்து வருவதாகவும் இவர்களுடைய குற்றச்சாட்டுகளையும் பதிவு செய்கிறார்கள். நேற்று நடந்த சம்பவம் குறித்தும் காவல்துறையினர் இவர்களுக்கு என்ன அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க குறித்து கேட்போம். நேற்று நடந்த இந்த விபத்து, இந்த தீ விபத்தில் எப்படி நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க? எப்படி பெரிய அளவில் புகையானது 1 கிலோமீட்டர் தள்ளி எப்படி பாதிக்கப்பட்டீங்க? எங்களுக்கு மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருந்தது. அது ரொம்ப கஷ்டப்பட்டோம், இருக்க முடியல. காவல்துறை எங்களை நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு வெளியேறிடுங்க, இந்த புகை உங்களுக்கு ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எங்களால் எங்கேயும் போக முடியல. ஏன்னா எங்களுக்கு உறவினர்கள்லாம் வெளியூரில் இருக்கிறாங்க, உள்ளூரில் யாரும் இல்லை. திடீர்னு போங்கன்னு சொன்னால் பசங்கள்லாம் வேலைக்கு போயிருக்காங்க, என்னோடய ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிருக்காரு. நான் திடீர்னு என்னை வெளியில் போகணுன்னு சொல்லும்போது எங்கே போகிறது? நாங்கள் எங்கேயும் போக முடியாமல் எங்கள் நடேசன் பார்க்கில் தான் நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருந்தோம். அதுக்கு மேலே நாங்கள் எங்கே உட்கார முடியும்? நான் ஒரு பேஷண்ட்டு, என்னால் டேப்லெட் எடுக்க முடியல, இங்கே வீட்டுக்குள்ளார வந்தால் சுவாசிக்க முடியல, கரண்ட் இல்லை, சாப்பாடு இல்லை, எங்களுக்கு சரியான ஃபெசிலிட்டிஸும் இல்லை. இவங்க போன்னு சொல்லிடுறாங்க, பட் நாங்கள் எங்கே போக முடியும்? இவங்க தகாத முறையில் பில்டிங்கை கட்டிட்டு இவங்களோட பிரச்சனையால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போது எங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம், பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஒன்றுமே இல்லாமல் போங்கன்னு சொன்னால் எங்கே போகிறது? நாங்கள் சொந்த வீடை வச்சுக்கிட்டு அகதிகள் மாதிரி இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கும் காவல்துறை காலையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பில்டிங் இடிக்க போகிறாங்க, உள்ளே இருக்காதீங்க, உங்களுக்கு ஆபத்து, வெளியில் போங்க. அவங்களோட கடமையை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் எங்கே போக முடியும்? நேற்று போய் பார்க்கில் உட்காந்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் போய் பார்க்கில் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? இப்போ பாருங்கள், ஒரு பையன் வேலைக்கு போயிருக்கான், இன்னொரு பையன் வேலைக்கு போக முடியல. இப்படி நாங்கள் வேலைக்கே போகாமல் இருந்தால் எங்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படலையா? அப்போ நாங்கள் என்ன செய்யறது? எங்களுக்கு ஒரு பார்க்கும்போது அவங்களுக்கு தயாராக இருக்கிறது பெட்டியுடன் தயாராக இருக்காங்க. இதே போன்று தான் இந்த ஃப்ளாட்டில் இருக்கிற அனைவரும் தங்களுடைய உறவினர் வீட்டுக்கு சென்றிருக்காங்க. இப்போ பில்டிங் எப்போ இடிக்க இருக்கிறதா சொன்னாங்க? என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க? எத்தனை அவகாசம் எதாவது சொன்னாங்களா? இப்போ போக சொல்லியிருக்காங்கன்னா எத்தனை நாளில் திரும்பி வரலான்னு சொல்லியிருக்காங்க? எதாவது வேணா சொல்லியிருக்காங்க? அந்த மாதிரி எந்த ஒரு காரணமும் எங்களுக்கு சொல்லலைங்க. வெளியில் போங்கன்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. நேற்று இதே தான் சொன்னாங்க, வெளியில் போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போனோம், நைட்டு தான் நாங்கள் திரும்பி வந்தோம். அதுவும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. நடந்து தான் வர வேண்டியதாக இருக்குது. நடந்து வரணும்னாலும் நாங்கள் ஐடி ப்ரூஃப் காட்ட வேண்டியதாக இருக்குது. ஐடி ப்ரூஃப் காட்டி தான் உள்ளே வர வேண்டியதாக இருக்குல்ல, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க.
வாகனத்தில் நாங்கள் எதுவும் போக முடியல, எங்களோட சொந்த வண்டியிலே நாங்கள் உள்ளே வர முடியல. நிறைய பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. இன்றைக்கும் அதே சூழ்நிலை தான். இப்போ எங்கே போகிறது தெரியாமல் தான் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கோம். எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நாங்கள் போய் ஹோட்டலில் தங்க முடியுமா? ஹோட்டலில் தங்கினா எங்களுக்கான அந்த பணம், எங்களோட பணத்தை நாங்கள் செலவு வச்சுட்ருக்கோம். எங்களுக்கு எங்களோட விருப்பத்தில் நிம்மதியாக வாழ முடியல, சாப்பிட முடியலன்றது போது நாங்கள் என்ன செய்கிறது? சார், இந்த ஃப்ளாட்டில் மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது, எத்தனை பேர் இப்போ போயிருக்காங்க இந்த ஃப்ளாட்டில்? இது அது மட்டும் இல்லாமல் இந்த தெருவுக்குள்ள எத்தனை வீடுகளை வந்து அப்புறப்படுத்த சொல்லி காவல்துறை சொல்லியிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் வந்து விஜய் ஃப்ளாட்டில் வந்து மொத்தம் 28 ஃப்ளாட்டு சார். 28 ஃப்ளாட்டில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அவங்கவுங்க பக்கத்தில் ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க. நேற்று காலையில் நாங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது எங்களால் 6:30 மணிக்கு மூச்சு விட முடியல. மூச்சு முட்டினோன்னா என்னன்னு சொல்லி திறந்து பார்த்தா ஒரே புகை மூட்டமாக இருந்துச்சு. என்னடா புகை மூட்டமாக இருக்குது அப்படின்னு போகல, காவல்துறையிலேருந்து வந்து இந்த மாதிரி பக்கத்தில் எரியுதுங்க, நீங்கள் வீட்டை கொஞ்சம் வெக்கேட் பண்ணிட்டு வெளியே போயிருங்க அப்படின்னாங்க. சரி, ஏதோ 1 or 2 ஹவர்ஸில் முடிச்சிருவாங்கன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், டக்குன்னு வீட்டை மட்டும் போட்டு நடேசன் பார்க்குக்கு போயிட்டு உட்காந்தா டில் 7 o'clock வரைக்கும் எந்தவித ரெஸ்பான்சிபிளும் எங்களுக்கு கொடுக்கல. திருப்பி உள்ளே வரலாமா எந்த காஷன் சொல்லலை. நாங்களாம் 7 மணிக்கு மேலே அங்கே இருக்க முடியாமல் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் கரண்ட் இல்லை. அப்புறமா நாங்கள் ஈபியில் ஃபோனை போட்டு திட்டி அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, கரண்ட்டை கொடுத்தாங்க. இப்போ ஓடிட்டுருக்கு. இப்போ காலையில் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு வந்து எல்லாம் வெளியே போங்க, இடிக்க போகிறோம். அந்த பில்டிங் இடிக்கிறதுக்கும் எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? அப்படி நாங்கள் வெளியே போகணுன்னா காவல்துறையில் சொல்லலை, கவர்மெண்ட் என்ன பண்ணோம், எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இழப்பு. இப்போ மழை வந்துச்சுன்னா ஒரு கல்யாண மண்டபத்துக்கு கொடுக்குறீங்க, ஹோட்டலில் கொடுக்குறீங்க, அது மாதிரி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிட்டு போங்கன்னா போகலாம். எங்களுக்கு நேச்சுரல் கால்ஸ், எங்களுக்கு இயற்கை உபாதைகள் எங்கே போய் போட்டது, ரோட்டில் உட்காந்து எங்கெங்க நான் லேடிஸ், நான் ஜென்ட்ஸ் யூரின் போயிடலாம். லேடிஸ் எப்படி போவாங்க, எப்படி சாப்பிட்றது, எப்படி தண்ணி குடிக்கிறது, ஒன்றும் இல்லை சார். நாங்கள் இங்கே அகதி மாதிரி போயிட்டு அங்கே போய் பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கணும். திருப்பி நாங்களாக வந்து எட்டி பார்க்கணும். இவங்க சொல்கிறாங்களே தவிர எத்தனை நாள் வெளியே போகணும், எத்தனை நாள் தங்கணும், எப்படி இடிக்க போகிறாங்க, எதனால் இந்த பில்டிங் பாதிக்குமா, எந்த பற்றி எங்களுக்கு சொல்லலை சார். அவங்க ஒரே குறிக்கோள், வெளியே போங்க வெளியே போங்க. இந்த விபத்து நடந்த கட்டிடத்துக்கு பின் பகுதியில் உங்களுடைய குடியிருப்பு வளாகம் இருக்கும், குடியிருப்பு வீடு இருக்குது. இப்போ அந்த கட்டிடம் எப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா, அது சம்மந்தமாக பேசுனீங்களா, எப்படி சொல்லுவீங்களா? அதை வந்து யாருமே இது வரைக்கும் பேசலை, யாரும் பேசலை சார். அது எப்படி இடிக்க போகிறாங்க, அதனால் என்ன பாதிப்பு வரும் என்ன, அதை பற்றி ஒரு அவேர்னஸ் எங்களுக்கு இன்னும் கொடுக்கல. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிருங்க, தட்ஸ் ஆல். எங்கள் உடைமைகள் என்ன பண்ண முடியும், அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இந்த சென்னை சில்கில் வந்து போன வருஷமே ஒரு பிரச்சனையாகி 5 மாடி தான் கட்டணும்னு இருந்தாங்க. 2 மாடி கட்டணும், அதே மாதிரி சீல் வச்சாங்க கொண்டாங்க, அப்புறம் பார்த்து திறந்துட்டாங்க. இந்த சென்னை சில்க்னால இந்த பிஞ்சால சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் ஜாம் இருக்கும் சார். அது இந்த டோட்டல் பிஞ்சால சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட்டில் நாங்கள் வந்து அவங்க என்றைக்கு ஃப்ரீயாக அன்றைக்கி தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். ஆடி மாதம் வச்சா நாங்கள் வண்டியில் வெளியே நிப்பாட்டினோம். நாங்கள் எங்கள் வீட்டு ஃப்ளாட்லேருந்து எங்கள் வண்டி எடுத்து தர முடியாது. சென்னை சில்க் பக்கத்திலே கார் பார்க்கிங்லாம் ஒரே நியூஸன் சார். இப்போ இந்த பிரச்சனைனால நாங்கள் வாழ்கிறது எப்படின்னு தெரியல. நாங்கள் ஆஃபீஸுக்கு இப்போ எத்தனை நாள் இது நடக்கும், இன்றைக்கே முடிச்சிருவாங்களா நைட்டு வந்து தெரியல. நாங்கள் அகதி மாதிரி போயிடணும், நைட் ஆனால் வரணும். அப்போ வந்து போலீஸ் கொஞ்சம் விட்டாங்கன்னா நாங்கள் உள்ளே வந்து உட்காந்துக்கணும், காலையில் துரத்தி விட்ருவாங்க. இந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு சார். 35 வருஷம் பழமையான பில்டிங், இதோட பில்டிங்கோட இது பார்க்கும்போது இந்த பில்டிங் இப்போ இடிக்கும் போதோ இல்லை பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும். நேற்று இடிஞ்சு இப்போ காலையில் விழுந்தும் போதே ஒரு பெரிய ஒரு ஏதாவது அதிர்ச்சி ஏதாவது உணர்ந்தீங்களா, ஏதாவது ஃபீல்? 3:30 மணிக்கு நாங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது ஃப்ரண்ட் எலிவேஷன் ஃபுல்லாக இடிஞ்சு விழுகும் போது ஒரு அதிர்வு சத்தம் கேட்டுச்சு எங்களுக்கு. அப்போ நான் நினச்சேன் சரி பில்டிங் ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் காலையில் எழுந்து பார்த்தா அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, பேக்கில் எதுவுமே நடக்கல. ஆனால் பேக்கில் வந்து ஃபுல்லாக காங்கிரீட் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் சார். ஏன்னா 3 பக்கம் காங்கிரீட் போட்டிருக்காங்க பில்டிங்கில், அதனால் அது கொஞ்சம் சேஃப்டி. ஃப்ரண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிளாஸ் டோர் இருக்குது, கிளாஸ் பீஸ், அதனால தான் அந்த பிரச்சனை ஓடும். அரசு இதில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இது போன்ற விஷயங்கள் இந்த வளாகம் மூலமாக, இந்த தெருக்கள், இந்த சாலை மூலமாகவே இது போன்ற கட்டிடங்கள் தான் இருக்குது. நீங்கள் இந்த குடியிருப்பு வாசியாக இருக்கீங்க, இதுமாதிரி என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் நினைக்கிறீங்க உறுதியாக? இதை வந்து பல முறை நாங்கள் பல இடத்துல சொல்லிட்டோம் சார், பல கார்பரேஷனுக்கு லெட்டரும் கொடுத்துருக்கோம். நீங்கள் எம்எம்டி அப்ரூவ்டு பண்ண மாதிரி கட்டியிருந்தால் பிரச்சனை இருக்காது சார். இவங்க வந்து 5 மாடி 4 மாடிக்கு வாங்கிக்கிட்டு கார் பார்க்கிங் இல்லாமல் ஃபுல்லாக கட்டிட்டு அப்போ இருக்கிற ஆஃபீஸருக்கு ஏதாச்சும் சம்திங் கொடுத்துக்கிட்டு கட்டி முடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த ஆஃபீஸர் வேலையை விட்டு போயிடுவார். அடுத்த ஆஃபீஸர் வந்து உட்காந்து அவர் தெரியாது. ஆனால் பிரச்சனைன்னு வரும் போல தான் பக்கத்தில் இருக்கிற பொதுமக்கள் தான் பாதிக்கிறாங்க. ஆஃபீஸர் யாரும் பாதிக்கப்படுறதில்லை, கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாரும் இல்லை. நேற்று மினிஸ்டர் வந்தால் பார்த்துட்டு போனார், அவ்வளோதான். ஆனால் பாதிக்கப்படுறது நாங்கள் தான், பொதுமக்களாகிய டி நகர் வாசி, அதுவும் பிஞ்சால சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம், ரொம்ப பாதிக்கப்படுறோம் சார் இந்த நாள். சென்னை சில்க்ஸ் கடையில் ஏற்பட்ட தீ விபத்து அந்த கடைக்கு மட்டும் பாதிப்பல்ல, அப்பகுதியில் உள்ள அந்த பிஞ்சால சுப்பிரமணியம் சாலையில் உள்ள அனைத்து குடியிருப்பு வாசிகளும் மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரியதாகவும் இருக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக அவருடைய கருத்துக்களை கேட்டிருப்பீர்கள். லலிதா.